எல்லோருக்கும் வணக்கம். அவ சாவி கொடுக்குறா, நீ ஆடுற, ஏ கோட்டி இது சரியில்லை அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் சாவி கொடுக்குறாரு. நம்ம மார்க்கெட்டு ஆடிக்கிட்டு இருக்கு. அவர் டேரிஃப் போடுறன்றாரு, தொப்புக்கடின்னு மார்க்கெட் விழுகுது. அதுக்கப்புறம் இந்தியா கூட ட்ரேடு டீல் நடக்கும் அப்படின்றாரு, உடனே சாவி கொடுத்த மாதிரி நம்மளுடைய நிஃப்டி ஏறிக்கிட்டு இருக்கு. ஆக மொத்தம் இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் அவர்கள் ஒரு நைஸ் மேன், நைஸ் ட்ரம்ப் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் மேலே ஏறி இருக்கு. இது நல்லதுக்கு இல்லை. அவர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சாவிக்கும் நம்ம மார்க்கெட் ஆடிக்கிட்டு இருக்கு. இது சரியில்லை. ஒரு குரு கிட்ட போய் ஒரு சீடன் கேட்குறான், குருவே எப்போ இன்பம் வரும் அப்படின்னு. நீ கற்றுக்கிட்ட வித்தையை கரெக்டாக யூஸ் பண்ணினா உனக்கு இன்பம் வரும் அப்படின்னு. ஸோ அப்போ இந்த Q2 ரிசல்ட்டில் பல பங்குகள் இந்த வித்தையை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கான். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்வேறு பங்குகள் மகிழ்ச்சி தரும்படியாக 5 ஸ்டார் 13% ஏறி இருக்கு. இந்த VBLன்னு ஒரு பங்கு, வருண் பிவரேஜஸ், அவன் 9% ஏறி இருக்கான். ஏதோ ஒன்று அவங்களுடைய Q2 ரிசல்ட்டில் ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஏதோ ஒரு தகவல் வருது அப்படின்னா இந்த சீசனில் அந்த Q2 ரிசல்ட் சீசனை தானே கரெக்டாக உபயோகப்படுத்தி ஏற்றிட்டான் பாருங்கள். அதில் இந்த 5 ஸ்டார் கம்பெனிலாம் ஒரு காமெடியான கதை ஒன்று இருக்குது. ஒரு நண்பர் என்ன பண்ணார், சரி இந்த பங்கு பல முறை 5 முறை 5 ஸ்டார் வாங்கியிருக்கான், இன்னொரு ஸ்டார் 6 ஸ்டார் இது வாங்குவானோ அப்படின்னு நினச்சிட்டு கரெக்டாக இந்த இடத்துல என்ட்ரு ஆனார். ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகுமோ அப்படின்னு. ஆனால் ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகலை. என் பேர் 5 ஸ்டார், நான் 5 ஸ்டார் தான் வாங்குவேன்னு 5 முறை மேலே ஏறி கீழே அங்கிட்டு 6வது முறை தொப்புக்கிட்டேன்னு கீழே விழுந்துட்டான். ஸோ அந்த நண்பர் பாவம் ரொம்ப சோகமாக இருந்துக்கிட்டு இருந்தார். அவருக்கு பல நாட்கள் கழித்து இன்றைக்கி Q2 ரிசல்ட்டுனால அவருக்கு மேபி சாப விமோச்சனம் கிடைச்ச மாதிரி மேபி அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரில. பட் இந்த பங்கு சமீபத்தில் கூட ஒரு முறை என்ன பண்ணியிருக்குன்னா, அக்டோபர்னுடைய தொடக்க சமயத்தில் ஏதாவது திரும்பி சமீபத்தில் 2 days மூவிங் ஆவரேஜுக்கு இது தொடுமோ அப்படின்னு பல ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு மாதம் கழித்து பார்க்கும் பொழுது அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, ஒரு மாதமாக சும்மா உட்காந்துக்கிட்டு சும்மா இந்த கூட்டத்தில் கோவிந்தா போடுற மாதிரி இந்த Q2 ரிசல்ட் சீசனில் இந்த 5 ஸ்டார் மேல் நோக்கி ஏறி வந்தால் தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் மிக முக்கியமான தகவல்கள். அதில் பாருங்க, நீ கலக்கு சித்தப்பு அப்படின்னு LNT சம்மந்தமாக தொடர்ந்து ஆர்டர் கிடச்சிக்கிட்டே இருக்கிற நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. சவுதி அரேபியாவில் போய் கிட்டத்தட்ட 2500 to 5000 கோடி மதிப்பிலான ஆர்டர் பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ பல்வேறு ஆர்டர்கள் கிடைச்சிட்டே இருக்குது, தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருந்த ஒரு செய்தியை வச்சுக்கிட்டு. ஆனால் இது பெருசாக மூவ் ஆகலை. அது ஒன்று தான் வருத்தம். 3500 ரூபாயிலிருந்து அவன் ஏறி இருக்கான். இப்போ பார்க்குறக்கு என்னமோ பெருசாக ஏறின மாதிரி இருக்குது. ஆனால் 500 ரூபாய் தான் ஏறி இருக்கான் இந்த LNT அப்படின்ற பங்கு. ஆனால் இது ஏறிய சமயங்களில் பல முறை ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்ற செய்திகள் வந்துக்கிட்டு இருந்தது. ஸோ நீ கலக்கு சித்தப்பு அப்படின்ற மாதிரி இந்த பங்கு மேல் நோக்கி வந்ததுக்கு இதுக்கு கிடைச்ச ஆர்டர்களும் ஒரு காரணம். ஸோ மென்மேலும் இந்த LNTக்கு ஆர்டர் நிறையா கிடச்சி நம்மளுடைய மார்க்கெட்டை இது ரிலையன்ஸ் தூக்கி நிறுத்தாட்டியும் பரவாயில்ல, ICICI பேங்க் தூக்கி நிறுத்தாட்டியும் பரவாயில்ல, இவனும் ஒரு ஜாம்பவான், இவன் தூக்கி நிறுத்தினா கூட, நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் தூக்கி நிறுத்தினா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்மளுடைய இந்த வோல்டாம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னு ஒரு பங்கு, அவங்களும் என்ன ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் 149 கோடிக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க. இந்த வோல்டாம் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது இந்த 2025 என்ன சாதனை பண்ணியிருக்குன்னா, ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் போயிருக்கான். அதாவது இப்படி மேலே ஏறி கீழே இறங்கி மறுபடியும் மேலே ஏறி கீழே இறங்கி இப்படி 2-3 ரவுண்டெல்லாம் இவன் போகல இந்த வருஷத்தில். இவனுடைய சக்திக்கு ஒரே ஒரு ரவுண்டு தான் போயிருக்கான். அடுத்த ரவுண்டு ஒரு உருப்படி இல்லாத ரவுண்டு. இப்போ செய்திகள் வாசிக்கும் போது இது கரெக்டாக அதனுடைய பழைய லோ பக்கத்தில் 6000 கிட்ட வந்திருந்தால் நல்லா தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போ அது 7200 அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ இந்த 2025 ஒரே ஒரு ரவுண்ட் 6000 10,000 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் 7000க்கு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த வோல்டாம்பில் என்ன ஒரு தகவல் வருதுன்னா, 149 கோடி மதிப்பிலான ஒரு ஆர்டருங்க, லெட்டர் ஆஃப் இன்டென்ட் கிடச்சிருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிப்பா, நீ ஒரு குவார்ட்டருக்கு எவ்வளவு வியாபாரம் பண்ணுற அப்படின்னு பார்த்தா 424 கோடி அப்படின்றாங்க. ஸோ அப்போ 424 கோடியில் இது ஒன்றும் பெரிய ஆர்டர் அப்படின்றது கிடைக்கல அப்படின்னாலும் மார்க்கெட்டிங் டீமுக்கு மனசு ரிலாக்ஸாக இருக்கும். ஏப்பா சாமி, எப்படியோ ஒரு 149 கோடிக்கு ஒரு ஆர்டர் ரிசீவ் பண்ணி விட்டான்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்றைக்கி என்னன்னு தெரில, அதானி குரூப்பில் ரொம்ப ஆர்வமாக ட்ரேட் பண்ணியிருக்காங்க நம்ம எக்ஸ்சேஞ்சுகளில். நீங்கள் நிஃப்டி Next 50 இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, நிஃப்டி 50 இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, அதானி போர்ட்ஸ்
அது ஒரு ஒன் ஆஃப் த டாப் கெய்னராக வந்திருக்கு. அதானி கிரீன் அப்படின்ற ஷேர் 11% ஏறி இருக்குது. அந்த மாதிரி சில வேலைகள்லாம் இந்த அதானி குரூப் பண்ணியிருக்கு. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு சென்டர் பாயிண்டில் இருந்தால் திடீர்னு இந்த வாஷிங்டன் போஸ்ட்டுக்காரன் ஆனால் நீ நான் லட்டில் வச்சேன் நினச்சியாடா, நட்டில் வச்சேன் அப்படின்ற மாதிரி நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன், சரி எல்ஐசி பங்கை வந்து இதில் நேரடியாக இழுத்துருக்கானுங்க, அப்போ எல்ஐசி பங்கு வந்து கண்ணா பின்னான்னு ஏதாவது ட்ரேட் ஆகுமோ அப்படின்ற மாதிரிலாம் பல ட்ரேடர்கள் வந்து யோசித்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவன் வந்து லட்டில் வைக்கலடா நட்டில் வச்சுட்டேன்னு சொல்லிட்டு டைரெக்டாக அதானி குரூப் பங்குகளையே ஸ்வைங்னு பண்ணிட்டான். பட் அதானி குரூப்புகளுமே கண்ணா பின்னான்னு ட்ரேட் ஆகுன்னு தான் பல ட்ரேடர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ எல்ஐசிஐயில் நடக்காமல் போயிடுச்சு. பட் அதானி குரூப்பில் ஸ்வைங்னு என்னத்தையோ ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்றது பண்ணியிருக்காங்க. இருக்கிறதுலையே இங்கே பார்த்தீங்களா நண்பர்களே, நல்லா கவனித்து பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம வரிசையாக இந்த மாதிரி ஒரு தகவல் எங்கேயுமே கிடைக்காது. எல்லா இண்டெக்ஸ்லேயும் டாப் கெய்னர் தூக்கி ஒரு இடத்துல எழுதுறதுன்னா அது தியாகு தான் அப்படின்ற மாதிரி. இந்த ஸ்மால் கேப் இப்படி எழுதி பார்க்கும்போது தான் தெரியுது அதிகமான சந்தோஷம், திடீர்னு அதிகமான துக்கம் ரெண்டுலேயுமே வந்து மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் கூட வர்றதில்ல. இந்த ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் தான் அதிகமாக என்னத்தையாவது ஒன்று பண்ணி வைக்கிறானு. இன்றைக்கி பாருங்கள் ரிசல்ட்டு மற்ற தகவல்களை வச்சுக்கிட்டு இந்த ப்ளூ டாட் 20% எகிரி இருக்கான், 5 ஸ்டார் 13% எகிரி இருக்கான். அதே சமயம் இறங்கின பங்குகள்லையும் கொஹான்ஸ் அப்படின்ற பங்கெல்லாம் 8.5% இறங்கியிருக்கான். நெட் வெப்பெல்லாம் லாபத்தை எவ்வளோ ஒரு குரூப் புக் பண்ணிட்டு போயிட்டான் போல், அது ஒரு 6.5% இறங்கியிருக்கு. நண்பர்களே, ஒரு காலத்தில் வசூல் பண்ணுறதுல மன்னனுங்களாக இருந்தானு இந்த 2 பேரும் தான். மிகப்பெரிய பிரம்மாஸ்திரமான பங்குகள் டிசிஎஸ் ஆகட்டும் கோல் இண்டியா ஆகட்டும், அவனுக்கு காலம் நல்லா இருந்தப்போ பயங்கரமாக வசூல் பண்ணானு. கோல் இண்டியாலாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் இங்கே 500 ரூபாய் இங்கே நல்லபடியாக வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தான். டிசிஎஸும் வந்து அதனுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மிக அருமையான வசூலையெல்லாம் இதுக்கு முன்னாடி நல்ல ஒரு அருமையான மகசூல் நல்ல அறுவடை அப்படி இருந்த காலத்தில் 2 பேரும் பாவம் தரத்தட்டி நின்றுட்டுருக்கானுங்க. ஆனால் 2 பேருமே நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஆட்கள். இப்படி இருக்கக்கூடிய நாளில் நம்மளுடைய இண்டெக்ஸில் வந்து அதுலேயும் குறிப்பாக நிஃப்டி 50 இண்டெக்ஸில் அதிகமாக ட்ரேட் வேல்யூ நடந்த டாப் 10 டாப் 15 போன்ற பங்குகள்லாம் பார்க்கும்பொழுது இந்த கோல் இண்டியாலையும் டிசிஎஸ்லையும் இன்றைக்கி அதிகமான ஒரு டிரான்சாக்ஷன் அப்படின்றது நடந்திருக்கு. கழுத கெட்டால் குட்டிச்சவரு அப்படின்ற மாதிரி இவன் ஆல்ரெடி ஒரு ரவுண்டு போய்கிட்டு சமீபத்தில் ஒரு 2 மாதத்துக்குள்ளே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் ஒரு உச்சத்துக்கு வந்தான். அப்புறம் 400 ரூபாயிலிருந்து சாதாரணமாக 20 ரூபா இறங்கி நான் கோட்டுக்குள்ளே வாழ்பவன் அப்படின்ற மாதிரி இந்த 2 மாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்போ இந்த கோடு உடையும்னு தெரியல. ஸோ இன்றைக்கி ஒரு ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன் என்பது இந்த கோல் இண்டியாவில் நடந்திருக்கு. நல்லதுக்கா கெட்டதுக்கா அப்படின்றது தெரில. இந்த டிசிஎஸ்லேயும் அதே மாதிரி தான். இந்த டிசிஎஸில் வந்து ரிவர்சல் போடுவானா இல்லையா அப்படின்னு அக்டோபர் மாதத்துலேருந்தே பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் இவன் என்ன பண்ணான்னா 2800லேருந்து ஒரு 100 200 300 ரூபா பக்கத்தில் ஏறி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஆனால் இவன் வந்து இந்த ரிசல்ட் சீசனை கெடுத்து விட்டவன் தான். இந்த டைமில் வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட் சீசன் வந்தப்போ இவன் கூட அந்த ஜிஎம் ப்ரூவரிஸ்லாம் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் அப்போ வந்து அவன் எகிரிப்பிட்டான். 10-20% வந்து ரிசல்ட்டை காரணமாக வச்சுக்கிட்டு எகிரிப்பிட்டான். இது எவ்வளோ பெரிய கம்பெனி, ரிசல்ட் வந்த சமயத்தில் என்ன லெவலில் இருந்தானோ அதே லெவலில் இருந்த ஒரு மாதமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இப்போ அதிகமாக டிரான்சாக்ஷன் வேல்யூ நடந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இனி அடுத்தடுத்த நாட்களில் இந்த டிசிஎஸ் ஷேர் என்ன பண்ணும் அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இவர் தெரில, இவர் தான் அமெரிக்க ஜனாதிபதி அப்படின்ற மாதிரி மிக பெருமையாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல நான் பெருமைப்பட்டுக்கிறேன். இந்த வருண் பிவரேஜஸ் அப்படின்ற பங்கு சமீபத்தில் அவன் பாட்டுக்கு இப்படி ஒரு குறிப்பிட்ட லெவல்லே ஆடிக்கிட்டு இருந்தான். இப்படியெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. இவன் ஆடிக்கிட்டு இருந்தது இப்படி ஆடிக்கிட்டு இருந்தான். அதாவது கீழே போய் படுத்தான்னா 2-3 மாதம் படுத்துற வேண்டியது, அப்புறம் எப்பாவது ஒரு இடம் இப்படி எந்திரிச்சு வர வேண்டியது அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருந்தது. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த வருண் பிவரேஜஸ் இன்றைக்கி ரிசல்ட் சீசனை வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஒரு 9% என்பது எகிரிட்டதுனால அந்த ஷேர் வச்சுருக்கிறவங்களாம் சட்டக்காலரை தூக்கி விட்டுட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. பெருமை தானே. அதே மாதிரி இந்த ஐஓசி அப்படின்ற பங்கு அதுவுமே இன்றைக்கி ஒரு மோஸ்ட் வேல்யூ ட்ரேடட் ஸ்டாக்கை இன்றைக்கி நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் ட்ரேட் ஆகிருக்கு. நான் பாட்டுக்கு சிவனேன்னு தாண்டா போய்கிட்டு இருந்தேன், யார் வம்பு தும்புக்காச்சும் போனானா அப்படின்ற மாதிரி இந்த ஏஎம்சி கம்பெனிகள் எல்லாம் கோடி கணக்கில் 25,000 கோடி 50,000 கோடின்னு மாதமான எல்லாம் பணத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதிலிருந்து வரக்கூடிய ஏஎம்சி ஃபீஸுகளை அந்த என்ஏவியில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பேஸ் பண்ணி நல்லா ஃபீஸ் வாங்கிட்டு ஓரளவுக்கு நிம்மதியாக தான் போய்கிட்டு இருந்தது.
அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலாக இந்த இவ்வளோ தூரம் ஏற விட்டதுக்கும் செபி தான் காரணம். இப்போ இறங்குறதுக்கும் செபியினுடைய ஒரு மீட்டிங் தான் காரணம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து இந்த ஏஎம்சியிலுடைய ஃபீஸ் பற்றி ஏதோ ஒரு மீட்டிங் போடுறேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் அதில் அந்த மீட்டிங்கில் இந்த ஃபீஸ் பற்றி அதிகமாக டிஸ்கஷன் இல்லை. அதனால் இவனுங்கெல்லாம் பயங்கரமாக சம்பாரிச்சிட்டாங்க. இந்த கம்பெனியினுடைய ஷேர்ஸ் எல்லாம் பயங்கரமாக சம்பாரிச்சுட்டு ஒரு இடத்துல வர வேண்டிய நியூஸ் ரொம்ப காலம் கழித்து வந்திருக்கு. அதனால தான் இன்றைக்கி வீழ்ச்சி. அதுவும் இல்லாமல் ஹை வேல்யூ. ஏதோ ஒரு குரூப்பு சரி நியூஸ் வந்துருச்சு, நல்லா சம்பாரிச்சிட்டோம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விற்றும் விட்டுருக்கலாம். அல்லது வேறு ஏதாவது குரூப் வந்து அவங்க விற்க வாங்கியிருந்துருக்கலாம். சரி இந்த நியூஸ் வந்திருக்கு, நீ எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ அப்படின்ட்டு. யார் ஜெயிச்சா, எந்த டிரான்சாக்ஷன், அதாவது இந்த பக்கமும் ஒரு 1000 பேர் பையிங் ஆர்டர் போடுறாங்க, இந்த பக்கம் 1000 பேர் ஆர்டர் போடுறாங்க. அது எந்த இடத்துல போடுறாங்கன்னா இந்த 5600 ரூபா ரேஞ்சில் ஆர்டர் போடுறாங்க. அது ட்ரேடு நடந்து மேட்ச் ஆயிடுச்சு. அப்போ பெரிய ஹை டிரான்சாக்ஷன் என்பது இங்கெல்லாம் வந்து வெறும் 100 பேர் வாங்கி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து பல லட்சம் பேர் வாங்கி விற்றுருக்காங்க. ஸோ ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன் என்பது இந்த இடத்துல அந்த நியூஸ்னால் நடந்திருக்கு. இனி இதுக்கப்புறம் இது என்ன பண்ணும் அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். யார் ஜெயிச்சா, நம்பி வாங்கினவங்க ஜெயிச்சாங்களா, அல்லது இந்த இடத்துல சரி இப்போதைக்கு லாபத்தை புக் பண்ணணும்னு வித்துட்டு போனவங்க ஜெயிச்சாங்களா அப்படின்றது இந்த ஷேர்னுடைய மூவ்மெண்ட்டை பொறுத்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு சில காலங்கள் ஆகும். அதே மாதிரி தான் இந்த அப்பர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றதும் மிட் கேப் இண்டெக்ஸில் ஓரளவுக்கு நல்லா இந்த 2 days மூவிங் ஆவரேஜிலிருந்து சமீபத்தில் ரெக்கவரி ஆகி வந்திருக்கான். சின்ன ரவுண்டாக ஒன்று போட்டிருக்கான். அப்படி போட்டு தன்னுடைய பழைய கையை மீட்டெடுத்தவனாக இந்த அப்பர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஸோ இந்த அப்பர் இண்டஸ்ட்ரீஸ் ஏதாவது பிரேக் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்றது, அல்லது கீழே இது வந்து இன்னொரு ரவுண்டு போயிட்டு வரலான்ட்டு போகிறானா யாருக்கும் ஒன்றும் தெரியாது. ஸோ இனிமேல் தான் இந்த அப்பர் இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி ஹை ட்ரேடட் வேல்யூவாக நடந்திருக்கு இந்த மிட் கேப் இண்டெக்ஸில். அடுத்தது என்ன, பிரேக் அவுட் ஆகுதா இல்லது கீழே ரிஜெக்டட் ஆகி கீழே வருதா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்ட்டு மெர்ஜ் ஆகி வந்தவன் தான் இந்த கொஹான்ஸ் லைஃப் சயின்சஸ் அப்படின்ற பங்கு. ஆனால் அவன் எந்த ஏரியாவில் மெர்ஜ் ஆனா அப்படின்றது டைம் சரியில்லையே என்னன்றது தெரில. பிஸ்னஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகணுன்ட்டு தான் இது வேற ஒரு பங்கோட மெர்ஜ் ஆகி கொஹான்ஸ் லைஃப் சயின்சஸ் தான் வந்தது. அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே இந்த பங்குனால பெருசாக தன்னுடைய பழைய கையை மீட்டெடுக்க முடியல. புது லோக்கலாக போய்கிட்டே இருந்து இப்போ கூட இன்றைக்கி வந்து ரொம்பவுமே லோவாயிருக்கு. சரி நீ எந்த இடத்துல தான் சாமி திரும்புவ அப்படின்னு பல ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில் ஏதாவது திருப்பு முனைன்னு ஒன்று வருமா வராதா அப்படின்றதான் இப்போ ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் அதிகமாக ட்ரேடான பங்குகளில் இந்த கொஹான்ஸ் இருக்குது. இந்த 2 நாள்லாம் இந்த நியூஜென் நல்லா தான் இருந்தான். சரி இன்றைக்கி இவனை பற்றி பேசக்கூடாது, நம்ம பேசுனதுனால தான் இந்த பங்கு கீழே விழுந்துருச்சு, உங்கள் பல்லு விளக்கிட்டு வந்தீங்களா இல்லையான்னு யாரும் கேட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா மார்க்கெட்டுக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில. மொத்தமாக இன்றைக்கி நாள் பூரா 6 மணி நேரம் ட்ரேட் ஆகிருக்கு. ட்ரேட் ஆகி கீழே வீழ்ச்சியும் பார்த்துருக்கான், உச்சத்தையும் பார்த்துருக்கான். கடைசியில் க்ளோஸ் ஆனவன் பம்பரக்கட்ட மண்டாய் நாட்டம் வந்து இப்படி க்ளோஸ் ஆகிருக்கான். இனி இந்த பம்பரை எந்த பக்கம் சுற்றிட்டு போகுதுன்னு தெரில. ரொம்ப எந்த பக்கம் சுற்றினாலும் பெருசாக 200-300 ரூபாய்க்கு சுற்றலான்னு முடிவு பண்ணிட்டான் போல். இனி இது ஒரு 4-5 மாதம் கழித்து எடுத்து பார்த்தா தான் இது இந்த நியூஜென் என்ன பண்ணுனா அப்படின்றது தெரிய வரும். மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் சில பங்குகள் இன்றைக்கி தேதி வரைக்கும் சிலதெல்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அதில் வந்து ஹை ட்ரேட் வேல்யூ என்பது நடந்திருக்கு. அது நல்லதுக்கா கெட்டதுக்கா அப்படின்றது தெரில. இந்த ஐஎஃப்எல் கேபிட்டல் அப்படின்ற பங்கு பொதுவாகவே சில நேரங்களில் 360 ரூபா ஒன்று வந்தால் அவனை கீழே கொண்டு 160 ரூபாய்ன்னு விட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் அவனும் கொஞ்சம் ரெக்கவரி ஆகி ஒரு ரவுண்டு மேலே போனான், அதே 360க்கு போனான். சரி இல்லைடா மறுபடியும் நீ கீழே போன்னு சொல்லி அவனை கீழே அனுப்பிச்சுட்டாங்க. இந்த 200 இஎம்ஐ தாங்க இடையில குறுக்களை வந்து எல்லாத்தையும் கெடுத்து விடுறான். இப்போ இவன் இங்கிருந்து ரெக்கவரி ஆகிருக்கான் பார்த்தீங்களா, அதுக்கு பதுவாக இப்படி வந்திருந்தா கற்பனை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் இமேஜின், இப்படி வந்திருந்தா எத்தனை பேர் ஜாலியாக இருந்திருப்பாங்க. ஆனால் அவன் வந்து கரெக்டாக 2 days மூவிங் ஆவரேஜ்லேயே சப்போர்ட் எடுத்து ஒரு மாதிரி எகிரிட்டான். சரி எது எப்படியோ முக்கியமான இடத்துல இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்த அதே இடத்துல இப்போ ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு. இனி இந்த பங்கை அது எந்த பக்கம் நகர்த்திட்டு போகும் என்பது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். செல்லோ வேர்ல்டு லிமிடெட்னு ஒரு பங்கு, அவனால் கிட்டத்தட்ட 1.25 வருஷமாக 200 days மூவிங் ஆவரேஜே தாண்ட முடியல. பாவம் 900 ரூபாயிலிருந்து சரிவடைஞ்சவன் அடைஞ்சான் தான் 1.5 வருஷமாக அவனால் 200 days மூவிங் ஆவரேஜை தாண்டவே முடியாமல் இருந்தான். பல முறை அவனை ரிஜெக்ட் பண்ணி கீழேயே தான் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த டாடா மோட்டருக்கு எப்படி ஒரு இதே மாதிரி தான் துன்பம்.
டாடா மோட்டர் இதே மாதிரி ஒரு வருஷமாக எத்தனையோ முறை முயற்சி பண்ணால் மேலே போகணுன்னு அவனையும் 200 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழேயே அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருந்தான் கரெக்டாக தொட்ட உடனே. இப்போ அவன் இந்த ஷேருக்கு அதே கதி தான் நடந்திருக்கு. ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான்னா 200 days மூவிங் ஆவரேஜை இன்றைய தேதியில் அதுக்கு பக்கத்தில் கொஞ்சோண்டு ப்ளஸில் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் இந்த பங்கில் ஒரு செய்தி. இந்த செல்லோ வேர்ல்டுலாம் கண்டிப்பாக பாவம் எத்தனையோ பேர் பாவம் வாங்கி மாட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இது நாள் வரைக்கும் அவங்களுக்கு டெக்னிக்கலி எந்த கிராஸ் ஓவர் செய்தியும் வரல. 200 days மூவிங் ஆவரேஜ் 1.5 வருஷம் கழிச்சு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி செல்லோ வேர்ல்டு அப்படின்ற பங்கு இன்றைக்கி அதிகமான டிரான்சாக்ஷன் நடந்த பங்குகளில் ஒன்றாக பாவம் வந்திருக்கு. அவங்க மனசெல்லாம் எப்படி இருக்குன்னா, தயவுசெய்து எங்கள் மேலே கண்ணு போடாதீங்க. ஊருக்குள்ளே எத்தனையோ பேர் 52 வீக் ஹையில் இருக்கிறவன்லாம் இருக்கான். அவங்களையெல்லாம் எடுத்து வாசிக்காமல் ஏன் எங்களை எடுத்து வாசிக்கிங்கன்னா அப்புறம் உங்கள் ஷேர் தான் டாப் ட்ரேடட் வேல்யூவில் வந்திருக்கு, அப்புறம் நாங்கள் இனி என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் மார்க்கெட்டில் இருக்கிற நியூஸ் வாசிக்கிறவங்களாம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க மனசில். நண்பர்களே, மார்க்கெட்டில் மிக முக்கியமான ஒரு செய்தி வந்திருக்கு. அதாவது நம்ம ஒரு பெரிய கேடயம் இருந்ததுன்னா அந்த கேடயத்துக்கு பின்னாடி போய் நம்ம டிஃபென்சிவாக இருக்கிறவங்களாம் ஒளிஞ்சுக்குவாங்க. ஆனால் அஃபென்சிவாக கையில் கத்தி எடுத்துகிட்டு போய் எதிரி நாட்டை சண்டைக்கு போகிற மாதிரி இந்த ஸ்கேல்பர்ஸ் அப்படின்லாம் சில பேர் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து தண்டவாளத்தில் கை வைக்கிறதும் தெரியாது, எடுக்கிறதும் தெரியாது, ஏதாவது ஒன்று வேலையை பண்ணிக்கிட்டு வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கிங்களேன். ஸோ அது போன்ற ஆட்களுக்கு இந்த 5 பைசா கேபிட்டல் என்பது ஸ்கேல்பர் டெர்மினலே ஒன்று அட்வான்ஸ்டு ட்ரேடிங் லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தேன். இதனால் வந்து ஸ்பீடாகவும் ரொம்ப வேகமாகவும் ப்ரெசிஷனை ரொம்ப கரெக்டாக அவங்க போடுற ஆர்டருக்கு ட்ரிகர் ஆகிற மாதிரியும் கொஞ்சம் வேகமாக இருக்கும். அந்த டெர்மினல் வந்து அவங்களுக்காகவே பண்ணது லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு லான்ச் நியூஸ் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ நம்ம மார்க்கெட்டில் வந்து இப்போ சில அப்டேட்ஸ்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜீரோ தான் என்னடா அப்படின்னா, வெளிநாட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் சீக்கிரம் அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 5 பைசா கேபிட்டல் என்னென்னா ட்ரேடர்களின் சொர்க்கபுரி மாதிரி ஒரு ஸ்கேல்பர் டெர்மினல்லே ஒன்று விட்றோம் அப்படின்றாங்க. நல்லா இருந்தால் சரி தான். நண்பர்களே, இந்த குஜராத் பிப்பாவா அப்படின்ற ஒரு நியூஸில் வந்து என்ன பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா, ஒரு பிஸ்னஸ் அப்டேட் பார்த்துக்கிட்டு இருந்தேன். தற்போதைக்கு 200 days மூவிங் ஆவரேஜ் தாண்டிய பங்குகளில் இந்த குஜராத் பிப்பாவும் இருக்குது. எத்தனையோ முறை ட்ரை பண்ணியிருக்கான், ஒரு முறை கூட அவனால் சந்தோஷத்தை கொண்டு வரவே முடியல அதனுடைய ஷேர் ஹோல்டர்ஸுக்கு. இப்போ மார்க்கெட் வந்து உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இன்றைக்கி கொஞ்சம் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னா அவன் வெளியிட்டிருந்த ஒரு பிஸ்னஸ் அப்டேட் தான் காரணம். வேறு என்ன பிஸ்னஸ் நியூஸுங்கள்னால், இந்த ஹீரோ மோட்டோ கார்ப்போ சமீபத்தில் அடித்து நவுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஏதோ ஒரு அந்த யூரோப்பியன் யூனியன் சைடு வந்து ஒரு என்ட்ரி ஒன்று கொடுத்துருந்தாங்க, ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். மறுபடியும் ஃப்ரான்ஸில் என்ட்ரு ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ சமீபத்தில் ஹீரோவை பற்றி அதிகமாக எக்ஸ்பேன்ஷன் நியூஸ் ஃபாரின் சைடு இந்த மாதிரி சில நியூஸ்கள் என்பது இந்த ஹீரோ மோட்டோ கார்ப்பில் வந்திருக்கு. என்விரோ இன்ஃப்ரா இன்ஜினியர்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, அவங்களுக்கு ஏதோ ஒரு 248 கோடி மதிப்பிலான ஆர்டர் கிடச்சிது அப்படின்னு ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த என்விரோ இன்ஃப்ரா இன்ஜினியர்ஸ் அப்படின்றது இன்றைக்கி 3% ஏறி இருக்குது. அவன் ஒரு குவார்ட்டருக்கே 200 கோடி 300 கோடி 400 கோடின்னு தான் மொத்த சேல்ஸே பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கக்கூடிய அந்த என்விரோ இன்ஃப்ரா அப்படின்ற பங்குக்கு 248 கோடி மதிப்பிலான ஆர்டர் கிடச்சிருக்கு என்பது ஒரு குவார்ட்டருக்கே அவன் செய்ய வேண்டிய மார்க்கெட்டிங் டீம் செய்ய வேண்டிய வேலையை ஒரே ஆர்டரில் கிடைச்ச மாதிரி வந்திருக்கு. இது வந்து அவங்க எத்தனை நாளில் அவங்க வந்து டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா 36 months ஃப்ரம் த டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் அப்படின்ற உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய ரிசர்ச் அனலிஸ்ட்டுக இது வந்து எந்த டேட்டில் இப்போ ஆர்டர் கிடச்சிருக்கு, எந்த குவார்ட்டரில் அது டெலிவரி ஆக போகுது, அப்போ அது கூட வேறு என்ன ஆர்டர் புக்கு, அந்த குவார்ட்டரில் எத்தனை ஆர்டர் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி ஃப்யூச்சரை பேஸ் பண்ணியெல்லாம் யோசிச்சு பார்ப்பாங்க. நம்மளுக்கு அப்போ தான் ரிசல்ட் சீசனில் ஏதோ ஒரு 10% ஏறிச்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஏன்னா ரிசல்ட் சூப்பராக கொடுத்தான் அப்படின்ற மாதிரி நம்ம இங்கேருந்து அந்த டைமில் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் பல ரிசர்ச் அனலிஸ்ட்டுகள் இப்படி தான் ஃப்யூச்சரை ஃபோர்காஸ்ட் பண்ணி அந்த சமயத்தில் எடுக்க வேண்டிய ஆக்ஷன்ஸ் எல்லாம் சில பேர் இப்போ எடுத்துருவாங்க. ஸோ இந்த என்விரா இன்ஃப்ரா அப்படின்ற பங்குக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆர்டர் என்பது பெரிய ஆர்டர் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம்ஸு ஒரு காலத்தில் தடாலடியாக கீழே விழுந்து பயமுறுத்திக்கிட்டு இருந்தவன் தான். அதில் ஒரு ஆர்டர் ரிலேட்டடான நியூஸ் வந்திருக்கு. தம்பி நீ என்னப்பா இந்த வருஷத்தில் சாதனை பண்ண அப்படின்ற மாதிரி இந்த அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் எடுத்து பார்த்தோம்னு வச்சிங்களேன், எப்போ ஒரு முறை 150 ரூபாயிலிருந்து பல லட்சம் பேர்த்த பயமுறுத்துகிற மாதிரி அவன் பாட்டுக்கு 80 ரூபா வந்திருக்கான். அதுக்கப்புறம் இந்த 2025 100 ரூபா ரேஞ்சிலிருந்து 360 ரூபா போயிட்டு இப்போ 285 அப்படின்ற மாதிரி இந்த அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் வந்திருக்கு.
ஸோ வேறு நியூஸ் என்ன இந்த அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸில் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதான் செய்தி. நண்பர்களே, எக்ஸ்சேஞ்சுகள் இன்றைக்கி கேட்ட கிளாரிஃபிகேஷன்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு செய்தி. இந்த அதானி என்டிட்டி வந்து 53,000 கோடி வாதவன் போர்ட் ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி தகவல் வந்திருக்கே, அதை பற்றி கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு எக்ஸ்சேஞ்சுகள் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய நியூஸ். இன்றைக்கி அதானி போர்ட்ஸ் வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸில் ஒன் ஆஃப் த டாப் கெய்னராகவும் வந்திருக்கு. அதே மாதிரி சில பசங்க படிக்கிறாங்களோ இல்லையோ நல்லா குளிச்சு நெத்தியில் திண்ணீரை வச்சுக்கிட்டு போய் பரீட்சையில் உட்காந்துக்குவான். அவனை பார்த்தா ஏதோ படிக்க பழம் மாதிரி இருக்கும். ஆனால் அவன் கடைசியில் பார்த்தா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே எந்திரிச்சு போயிடுவான். மொத்தமே 2 பேப்பரில் தான் எழுதி வச்சுருப்பான். அந்த மாதிரி தான் இந்த சன் ஃபார்மா அட்வான்ஸ்டு ரிசர்ச்னு ஒரு கம்பெனி, அதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் போய் எடுத்து பார்த்தோம்னாக்கே எல்லாம் கும்பா குட்டியாக என் முத்திரையை பாருங்கள் அப்படின்னு பூரா எல்லாம் மைனஸ் முத்திரையாக கொடுத்து வச்சுருக்கு. எல்லாம் லாஸ் மேக்கிங்காக இருக்குது. ஆனால் அவனுடைய சார்ட்டில் வந்து அதனுடைய ஸ்டாக் ப்ரைஸ்னுடைய மூவ்மெண்ட்லாம் அநியாயத்துக்கு ஆடி இருப்பான். என்ன எதுக்குன்னு தெரில, 200 to 400 போயிருப்பான். எல்லாம் சிக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 200 ரூபாயிலிருந்து 150 ரூபா வந்திருப்பான். இந்த மாதிரி தான் ஒரு வேலையை பண்ணி வச்சுருக்காங்க மார்க்கெட்டில். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த பங்கில் வந்து எக்ஸ்சேஞ்சுகள் கேட்குறாங்க, எதுக்கு இப்போ வால்யூம் நடந்திருக்கு? ஆமாம், மறுபடியும் யாராவது போய் உள்ளே சிக்கிக்கிட்டா ஏதோ ஒரு விஷயம் மார்க்கெட்டில் நீங்கள் மார்க்கெட்டுக்கு சொல்ல வேண்டியது இருக்கா? ஸோ தட் எல்லா இன்வெஸ்டர்ஸுக்கும் என்ன தகவல்கள்னால இப்படி வால்யூம் நடந்திருக்குன்னு தெரியணும் இல்லையா? அதுக்காக விஷயத்தை கேட்டிருக்காங்க. ஒரு குவார்ட்டரில் கூட இன்னும் கும்பா குட்டி வேலையை, இந்த குஜால் குட்டி வேலையை பண்ணல. நன்றி, வணக்கம்.